வணக்கம். எனது பெயர் அந்தோனி பிள்ளை மரியதாஸ். நான் யாழ் மாவட்ட கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சமாசத்தின் சம்மேளனத்தின் தலைவர். இலங்கையில் இப்போ புதுசாக வந்திருக்கிற ஜனாதிபதி அவர்களுக்கு எமது வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறோம் கடத்தொழில் சமூகம் சார்பாக. அதைவிட யாழ் மாவட்டத்தில் இப்பொழுது எமது மீனவ குடும்பங்கள் தங்கள் வந்ததை இட்டு பெருமகிழ்ச்சி அடைந்து உள்ள நிலையிலும் தங்களுக்கு முதற்கண்ணம் திருப்பியும் மீண்டுமாக தங்கள் ஜனாதிபதியாக வந்ததை விட்டு எங்களது மக்கள் சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, கடந்த ஆட்சி காலத்தில் எமது கடத்தொழில் அமைச்சர் மண்ணெண்ணெய், வலை, அரிசி யாவையும் இங்கே கொண்டு வந்து மக்களுக்கு வழங்கியிருக்கிறார். சில காரணங்களால் அவர் ஊடாக பெறப்பட்ட கடந்த ஜனாதிபதி ஊடாக கடத்தொழில் அமைச்சரூடாக எமது மக்களுக்கு வழங்கப்பட இருந்த வலையை சில அரசியல் தேர்தல் காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அதை மீண்டும் எமது மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நான் சிபாரிசு பண்ணுறேன். நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். சிபாரிசு பண்ணுறேன் என்று நாங்கள் சொல்ல வரையில் அதை அடுத்த அந்த ஜனாதிபதி அவர்கள் கூடிய விரைவில் அந்த மண்ணெண்ணெய் விலைகளை மக்கள் மத்தியில் கொடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டு, அடுத்ததாக கடந்த காலத்தில் எமது சமுதாயத்துக்கு தீர்மானிக்கப்பட்ட விலைகள் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் நிறுத்தப்பட்டது. அதை ஜனாதிபதி அவர்கள் மீண்டும் அதை கருத்தில் கொண்டு அந்த மக்களுக்கு கிடைக்கக்கூடியதாக வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமல்ல, இப்போ இந்த எல்லை தாண்டி வர்ற மீனவர்கள் பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையை இந்த சமூகத்துக்கு செய்கிறார்கள். அதை ஏற்கனவே நாங்கள் பல தடவைகள் போராட்டங்கள் இதுகள் கடந்த காலத்து ஜனாதிபதி ஊடாக அவர்களுக்கும் தெரியப்படுத்தி செய்திருக்கின்றோம். அதில் கூட அவர்கள் எந்த ஒரு எல்லை தாண்டி வாரதை நிறுத்தாமல் இந்தியனை உடனடியாக நிறுத்த வேணும். இந்தியனை நிறுத்தி அவர்களுக்குரிய அந்த படகுகளை கைப்பற்ற வேணும். கைப்பற்றி எக்காரணம் கொண்டும் அவர்களுடைய படகுகளை விடுதலை செய்யவே கூடாது. அவர்கள் அப்படி என்றால் தான் அவர்கள் ஓரளவுக்கு கட்டுப்பாடாக வருவார்கள் என்றுதான் நாங்கள் கடத்தொழில் சமூகமாக புதுசாக வந்த ஜனாதிபதிகளிடம் கேட்டுக்கொள்கிற விஷயமாகும். அதை விட எமது கடத்தொழிலாளர் மக்கள் இந்த வலைகள், கயிறுகள் எல்லாம் தும்பாக அறுத்து எறியப்பட்டு இன்றைக்கு இந்த வழியிலும் எமது தொழிலாளிகள் கடலுக்கு சிக்கிறதுக்கு வலையோ கயிறோ இல்லாத பஞ்சத்தில் சிறிய கஷ்டத்தில் நிற்கிறார். அதையும் ஜனாதிபதி அவர்களுக்கு தாழ்மையாக தெரிவித்துக் கொள்கிறோம். அதை விட மீண்டும் இந்த மண்ணெண்ணெய் அவர்கள் இன்றைக்கு விலை குறைத்திருக்கிறார். இன்னும் அந்த மண்ணெண்ணெயை விலை குறைக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறோம். ஏனென்று சொன்னால் எமது வாழ்வாதாரம் அந்த மண்ணெண்ணெயிலாம் தங்கி இருக்குது. மண்ணெண்ணெய் இல்லாமல் நம்ம தொழிலுக்கு செல்ல முடியாது. அதால் அந்த மண்ணெண்ணெயை குறைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறதோடு, இப்போ இந்த வெளியில் எமது போராட்டம் இந்த உண்ணாவிரதம், நாங்கள் உண்ணாவிரதம் கூட இருந்தோம். இந்த இந்தியனுக்காக வேண்டி உண்ணாவிரதத்தில் கூட எமது திரும்பி பார்க்குறதுக்கு ஒரு தரம் வரை இல்லை. பெரிய அரசியல்வாதிகள் கூட எங்களை பார்க்க இல்லை. எங்களை அந்த போராட்டத்தில் இணைந்து கொள்கிறதுக்கு நாங்கள் எத்தனையோ பேரோட அழைப்பு கொடுத்த நாங்கள் யாரும் வரை இல்லை. ஏனென்றால் இந்தியனை இந்த எல்லையில் தாண்டி வரக்கூடாதுன்றது. ஆனால் இப்போ வெளியில் நின்று குளறுகிறாங்க, கத்துறாங்க, கூத்தாடுறாங்க. என்னென்று சொன்னால், நான் இந்தியன் படகை நிறுத்துங்கோ, அதை செய்யுங்கோ, இதை செய்யுங்கோ, ஏன் ஐயா அப்படி செய்கிறாங்கன்ட்டு எங்களுக்கும் விளங்க இல்லை. எங்களை குற்றம் எங்களை இந்த மீனவ சமுதாயத்தில் நாங்கள் எங்களை குற்றம் சாட்டுறாங்களே என்று சொன்னால், இவங்க அப்படி செய்கிறாங்க இப்படி செய்கிறாங்க. நாங்கள் யாருக்கும் அடிமை இல்லை, யாருக்கு பின்னால் போகிறவங்களும் இல்லை. எமது கடற்தொழில் மக்களுக்காக வேண்டி தான் இந்த இடத்துல சேவை செய்கிறோம். சரி, நாங்கள் எப்படியான பதில்களை சொல்லி இப்படியான குழப்பங்களை ஏற்படுத்தி எமது மக்களை திசை திருப்ப பார்க்குறாங்க. நாங்கள் எங்களோட மக்கள் தெளிவாகத்தான் இருக்கிறாங்க. எங்களோட மீனவ சமுதாயம் தெளிவு நிலையில் இருக்கிறாங்க. அவர்களுக்கு தெரியும் வெளியில் இருந்து ஆர் குளறுறாங்க, ஆர் கத்துறாங்க, ஆர் செய்கிறாங்கன்ற கூட தெரியும். நாங்கள் யாருக்கும் ஒருதற்கும் பயப்பட போகிறதும் இல்லை. எவருக்கும் நாங்கள் நேர நின்று எங்களோட கை சுத்தமாக இருக்கிறது. நாங்கள் யார்கிட்டையும் போய் இதுதான் கேட்டு இதுவரையில் வேண்டாமில்லை, இது வேண்ட போகிறதும் கிடையாது. ஆனால் எங்களோட கை சுத்தமாக இருக்கிறபடியாக தான் நாங்கள் இந்த இடத்துல இன்றைக்கும் இருக்கிறோம். சில பேர் வந்தவருக்கு துண்டக்கானையிலும் துணியக்கானையும் மட்டும் ஓடியும் விட்டாங்க. ஆனால் எங்களோட கை சுத்தமாக இருக்கிறபடியாக இந்த இடத்துல இப்போவும் இருந்து இந்த
இந்த சேவையை செய்து கொண்டிருக்கிறோம். அதோடு மீண்டும் நாங்கள் ஜனாதிபதி அவர்களுக்கு இந்த கடத்தொழில் சமூகத்தை கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று கேட்டு அவரை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.